வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து ஒரு பைப்பிங் கோடு, பைப்பிங் சொல்கிறது கழுத்து பீஸ்க்கோ அல்லது கைக்கோ இல்லை நாங்கள் கீழே பாட்டம் பகுதிக்கோ எதுக்கு கொடுத்தாலும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த பைப்பிங் வந்து கிராஸ் பீஸ் போட்டு தான் செய்யணும். அதுலேயும் வந்து கோட் வச்சு ஒரு பைப்பிங் கோடு இருக்குது, கோட் மெத்தட் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு துணியில் வந்து எப்படி ஒரு பைப்பிங் கிராஸ் ஸ்ட்ரிப் வெட்டி எப்படி பைப்பிங் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க. இப்போ நீங்கள் என்ன துணி வேணாலும் முதல்ல எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு இந்த துணியில் வந்து கிராஸ் பீஸ் போடணும். நான் கிராஸ் பீஸ் போடுறது உங்களுக்கு நேரத்தோடய காட்டியிருக்கிறேன், இருந்தாலும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு துணியை எடுத்துட்டு இந்த ஸ்கேலை வந்து நாங்கள் கிராஸாக வச்சுட்டு தான் போடணும். இப்படி நேராக போடக்கூடாது, அது நேர்பாட்டு. எந்த துணியை எடுத்தாலும் நீங்கள் ஸ்கேல் அந்த துணி மேலே வச்சுட்டு இப்படி கிராஸாக வளைச்சிக்கிறங்க. ஸ்கேல் இல்லைன்னா டேப்பை வச்சுட்டு நேராக இப்படி கிராஸாக போட்டுட்டு ஒரு மாக்கொன்று போட்டுக்கிறோங்க. துணியில் வரிசையாக மாக்கொன்று போட்டுக்கிறோங்க. அந்த கோடு நீங்கள் வரைஞ்ச முதல் கோடு போட்டதுலேருந்து அடுத்த கோட்டுக்கு தள்ளி ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. இப்படி ஸ்கேல் வச்சு நீங்கள் செஞ்சீன்னு சொன்னால் அந்த துணி வந்து கிராஸ் வளத்துலேருந்து மாறாது. நான் அந்த துணி வேணாலும் இருக்கலாம், எப்படி துணி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நாங்கள் இந்த ஒரு அளவை வச்சுட்டு இப்படி ஒரு ஸ்கேலை வச்சுட்டு நாங்கள் போடுற நேரம் இந்த பாருங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு வெட்டு துணி தான். இப்போ இதுக்கு முழு துணியோ எதுவுமே தேவையில்லை. எந்த பீஸ் எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்லை, ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் நாங்கள் இப்படி ஒரு இதை வச்சு இந்த ஸ்கேலை வச்சுட்டு இப்படி போடுற நேரம் சரியாக அந்த கிராஸ் துணி வந்துடும். இப்போ இதெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். எல்லா சைஸ்லேயும் நான் வந்து மார்க் பண்ண எல்லா ஸ்ட்ரிப்பையும் நான் எடுத்துட்டேன். இந்த எவ்வளோ ஸ்ட்ரெச்சபிளாக இருக்குது பாருங்கள். இது தான் கிராஸ் பட்டின்னு சொல்கிறது, கிராஸ் பீஸ்ன்னு. இப்போ நான் இந்த எண்டெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இதை வந்து நான் ஒரு இதை பொறுத்துறேன். கீழே ஒரு பட்டி வச்சுட்டு மேலே ஒரு பட்டி வச்சுட்டு இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரையும் இப்படி கோடு போட்டுட்டு ஒரு நேராக தையல் போட்டுட்டு வரேன். இதில் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பாருங்க. ஒரே லெவலுக்கு எப்படி வந்துருச்சு கிராஸ் ஸ்ட்ரிப். இதுதான் கிராஸ் பீஸ் போடுறது, பைப்பிங் செய்யறதுன்னு சொன்னா முதல்ல நாங்க வந்து கிராஸ் பீஸை ரெடி பண்ணிக்கிறோம், அப்புறம் தான் பைப்பிங் செய்யலாம். இப்ப எவ்வளவு அழகா நேரா ஒரே மாதிரி வந்துருச்சு. இப்ப இந்த துண்டையும் இதோட பொருத்தி காட்டுறேன். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நான் பொருத்திட்டேன். இப்ப இந்த உள்ளுக்குள்ள உள்ளத இந்த எக்ஸஸ் துணி எல்லாம் நாங்க வந்து வெட்டி விட்டுறோம். ஒரு சின்ன 1/4 இன்ச் இடைவெளி வச்சுட்டு மீதமுள்ள பாட்டெல்லாம், அப்பதான் எங்களுக்கு அது வந்து நல்ல சின்னதா இருக்கும். இல்ல உள்ளுக்குள்ள நிறைய துணி இருந்தா அது வந்து அந்த சேமா ஒரே மாதிரி வராது. அதனால உள்ளுக்குள்ள எக்ஸஸா உள்ள துணியை பூரா கட் பண்ணி விட்டுறோம். நீங்க எவ்வளவு நீட்டத்துக்கு செய்யறீங்களோ அவ்வளவுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்ப இதெல்லாம் நாங்க கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப பாருங்க ஒரே மாதிரி இருக்குது. இந்த எக்ஸஸா உள்ளதுல இந்த அளவுலையும் கொஞ்சம் கூட இருக்கிற பகுதிகளையும் நாங்க எக்ஸ்ட்ரா உள்ளதை வெட்டி எடுத்துறணும். இப்ப வெட்டி எடுத்தாச்சு. இப்ப இதுல வந்து பைப்பிங் வந்து ஒத்தையா வச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு பட்டு இந்த ஒரு இதை வச்சே திருப்பியும் உருட்டி பைப்பிங் செய்யலாம். இல்ல டபுளா இப்படி இந்த வந்து ரெண்டா இந்த நீட்டத்துக்கு இருக்கிற இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இப்படி ரெட்டையா மடிச்சுட்டும் செய்யலாம். அதனால இதை நான் பாதியா பிரிச்சுட்டு உங்களுக்கு ரெண்டு மாதிரியும் பைப்பிங் செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நான் சமமா ரெண்டையும் மடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டே வரணும். இப்படி ரெண்டையும் இப்படி மடிச்சுக்கிறங்க. மடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச் இடைவெளிக்கு ஒரு தையல் அப்படியே நேரா போட்டுட்டு வரணும். அடுத்தது
இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து ஒரு சைடுக்கு கீழே ரெண்டு பகுதி இருக்குன்னா ஒரு பகுதியை மட்டும் 1/4 இன்ச்சுக்கு மடித்து தையல் போடணும். ஒரு பக்கம் நாங்கள் தையல் போட்டு எடுத்துட்டோம், மற்ற பக்கம் மேலே அப்படியே இருக்கட்டும். இந்த டபுளாக மடித்து தைச்சதில் இந்த பிசுரை பூரா நாங்கள் வெட்டி விட்டுறணும். இந்த தையல் போட்டது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பிசுரை பூரா நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இப்போ இது தான் பைப்பிங் செய்கிறதுக்கான பேஸ். நாங்கள் வந்து அந்த ஸ்ட்ரிப்பை ரெடி பண்ணிட்டோம், பைப்பிங் செய்கிறதுக்கான ஸ்ட்ரிப்பை ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் இதை வந்து எப்படி கழுத்தில் வந்து இந்த டபுளாக வச்ச துணியை வந்து எப்படி பைப்பிங் செய்கிறது, ஒத்தப்பட்டா சிங்கிள் இதாக இருக்கிறத எப்படி வச்சு பைப்பிங் செய்கிறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.